ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி நான் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டேன். ட்ராமாக்கு ஒரு நாள் லீவ் விட்டுட்டேன். இனிமே டெய்லி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹீரோவும் ஹீரோயினும் லிங்க் சிட்டிலேருந்து தூரமா இருக்கிற ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரி வந்திருக்காங்க. அங்க ரொம்ப பரபரப்பா இருக்கு. அங்க போய் ஹீரோயினுக்கு ஹீரோ ஒரு மாஸ்க் மாதிரி வாங்கி கொடுக்குறான். இதை போட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லையில, என்ன நீங்க உங்களுக்கு ஷாப்பிங்லாம் பண்ண வந்திருக்கீங்க. உங்களுக்கு அடிவிலாம் பட்டது சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவ கேட்கையில, மனிதர்கள் உலகத்துல இந்த புகை வாசனை இத மாரி ஆட்கள் நெறையா இருக்க வீதி, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் பார்க்கையில என் வலிகள் எல்லாம் அப்படியே மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் எனக்கு நான் ஒரு பெயிண்டிங்குள்ள என் காயங்கள ஆற வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். உனக்காக தான் நான் ரிட்டர்ன் வரதாயிடுச்சு. இன்னமும் என் காயம் சரியாகல. நான் ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரே இடமும் எனக்கு போச்சு. இப்ப நான் எங்க போறதுன்னே தெரியல. இப்ப நீ தான் எனக்கு வழிகாட்டணும். நீ ஒரு இளவரசி இல்லையா? என்ன நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றான். சரி நம்மளுக்காக தான் அவன் காயங்கள் கூட ஆறாம வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா, சரி வா உனக்காக நான் ஒரு ரூம புக் பண்றேன். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லையில, சரி நல்ல விஷயம் முதல்ல போய் அத செய் அப்படின்ற மாரி இங்க ஹீரோ சொல்றான். ஹீரோயின் சரி போறேன்னு சொல்லையில, ஹீரோ ஹீரோயின அவ பண்றதெல்லாம் கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப காதலோட நம்ம ஹீரோயின ஏக்கமா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவங்க தங்குற விடுதிக்கு தான் 2 பேரும் போய்க்கிட்டே இருக்காங்க. உள்ள போனோனே ஹீரோயின் சொல்றாங்க, 2 ரூம் கொடுங்க அப்படின்ற மாரி கேட்கையில, அவங்க ஒரு 2 வெள்ளிக்காயின குடுக்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, இது எப்படி பத்துன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஒரு பவள முத்து எடுத்து குடுக்குறான். இந்தாங்க இத வச்சுக்கிட்டு எங்களுக்கு மொத்த ஹோட்டல்ல இருக்க ஒரு ஃப்ளோரே குடுத்துடுங்க அப்படின்ற மாரி ஹீரோ கேட்குறான். ஹீரோயினுக்கு இங்க தூக்கி வாரி போடுது. இவ்ளோ காஸ்ட்லியான காயின குடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உனக்கு அறிவே கிடையாது. இம்மோர்டல்ஸ்லாம் இப்படிதான் இருப்பீங்களா? ரொம்ப காஸ்ட்லியான பொருள சாதாரண விஷயத்துக்குலாம் குடுக்குறீங்க. உன் தம்பி பேவும் இப்படித்தான் பண்ணுனான். நீயும் இப்ப இப்படிதான் பண்ற. எல்லாருமே இப்படிதானா? அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்கையில, இத மாரி கேள்விகள்லாம் என் மனைவி தான் கேட்பா. நம்ம 2 பேரும் இருக்கிற இடத்துல நாய்ஸ் அதிகமா வருது. எனக்கு பிடிக்காது. அப்படின்ற மாரி ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான் கைய பிடிச்சிட்டு. அங்க இருக்க ஆள் எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு நெனச்சுட்டு, அவங்களுக்கு 3 ஃப்ளோர குடுத்துருங்க. அது நாய்ஸ் இல்லாம இருக்கும் அப்படின்ற மாரி இவர் சொல்றாரு. அதெல்லாம் வேணாம் நீங்க ஹீரோயின் சொல்றப்போ, அதே இந்த சீன கட் பண்ணிட்டு நம்ம ஆதிய தான் காட்டுறாங்க. ஆதியும் பெங்கும் 2 பேரும் செஸ் விளாடுறாங்க. செஸ் விளாடுறதும் இல்லாம வாய் நெறைய சண்டை போட்டுக்கிறாங்க. மொறச்சு பார்க்கையில, "என்ன அண்ணா என்ன இப்படி மொறச்சு பார்க்குற?" அப்படின்ற மாரி இங்க பெங்கு கேட்குறான். ஆதிக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் இவன் சொல்றான், "செஸ்ல எனக்கு நல்ல ஒரு ட்ராப்ப நீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க. இப்படி நான் எப்ப எஸ்கேப் ஆறது?" அப்படின்னு சொல்றப்போ, "உன்கிட்ட ஒரு ஹிடன் வெப்பன் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மந்திர விளக்க தான் நம்ம ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கான் மறைமுகமா. நீ ஒரு நாள் மாட்டுனா என்கிட்ட சட்னிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ணா நீ என்ன விளையாடுறியா? என்னைக்குமே இந்த கேம்ல நீ தான் ஜெயிக்க முடியும். நான் ஜெயிக்க மாட்டேன். உனக்கு தான் தெரியும்ல, உன்னை விட யார் செஸ் நல்லா விளையாடுவா அப்படின்னு சொல்லையில, நம்மளை விட டாப்பான ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க யாருன்னா பயங்கரமான டேலண்ட். ஒரு 100 விதமான டேலண்ட் இருக்கு அவங்கிட்ட. யாருன்னா நம்ம ஜியாங்க தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இத மாதிரி ஹோஸ்ட் ஃபெஸ்டிவல் வருது. பேய் விழா. அந்த பேய் விழாக்கு கண்டிப்பா நீ வரணும் அப்படின்னு சொல்றப்போ, நீ வருஷம் வருஷம் வரவே மாட்டுக்கிறண்ணா அப்படின்ற மாதிரி இங்க பிங்கு சொல்றான். ஒருவேளை நான் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா இந்த பேய் விழால உன் கூட சேர்ந்து நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. இங்க ஹீரோயின் நினைக்கிறான், அவன் நல்லா எனர்ஜியா தான் இருக்கான். அவனுக்கு எந்த அடியுமே படல. எதுக்காக நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான்? இது மாதிரி எதுக்காக இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தானும் தெரியல. ஸ்பிரிச்சுவல் லேம்ப் எங்க இருக்கணும் தெரியல. அதை தேட ஏன் என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான்? எனக்கு அவனை பத்தி ஒண்ணுமே புரியல. அந்த லேம்ப் அவனோடது தானே. அவன் அதை ஏன் தேடணும்னு ஒரு முயற்சி கூட பண்ணாம இருக்கான் அப்படின்னு இவ யோசிச்சுட்டே இருக்கையில ஹீரோ கதவை தட்டுறான். நம்ம 2 பேரும் குடிக்கலாமான்னு சொல்லிட்டு இவ அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. எதுவுமே சொல்லல. பக்கத்துல போயிட்டு, "குடிக்கலாம் முடியாது. தயவு செய்து உன் ரூமுக்கு போ" அப்படின்ற மாரி சொல்லையில, "ஏம்மா இப்படி பேசுற? கோவமா?" அப்படின்ற மாரி கேட்குறான். ரூம சடார்ன்னு அடிச்சுட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறா. அங்க பார்த்தா ஹீரோ உள்ள உட்காந்துருக்கான். ஏன்னா அவன் ஒரு இம்மோர்டல் இல்லையா? அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உட்காந்துட்டு, "வா சரக்கு அடிக்கலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். "நீங்க கொஞ்சம் கூட அடங்க மாட்டீங்களா? உங்கள யாரு என் ரூம்குள்ள வர சொன்னா?" அப்படின்ற மாரி இவ கத்திட்டு இருக்கா. "நீ ஏம்மா இப்ப கத்துற? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். எனக்கு தனியா இருக்க ரொம்ப போர் அடிச்சுச்சு. அதுக்கு தான் உன் ரூமுக்கு வந்தேன்." அப்படின்ற மாரி இவன் சொல்லையில, கப் ஆஃப் ஒயின குடுக்குறான். ஹீரோயின் சும்மா இல்லாம நம்ம ஹீரோவையே போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டா. அவன் எப்படி அசருவானா? அவன் பாட்டுல அசால்ட்டா தாவி இன்னொரு இடத்துல உட்காந்து சியர்ஸ் சொல்லி குடிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. "இப்படி என்னை கேலி பண்றதுக்கு தான் இங்க வந்தீங்களா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. "இத மாரி ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு அடிக்கடி படல இல்லையா? எதுக்காக இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க? வாங்க அந்த விளக்க தேடலாம்" அப்படின்ற மாரி கூப்பிடுறா. அப்ப "நீங்க இப்படி பண்ணாதீங்க. டூரிசம் பிளேஸ்க்கு என்ன கேலி பண்ண தான் கூட்டு வந்தீங்களா?" அப்படின்னு கேட்குறப்போ, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ ஏம்மா இவ்ளோ அவசரப்படுற? கூல் ஆகுமா?" அப்படின்னு சொல்லையில, "இங்க உங்க
அவங்களோட ஒயின் குடிக்கிற நேரத்துல எத்தனை லியோ மக்கள் அங்க செத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. சீக்கிரம் விளக்க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. உனக்கு வந்து லியோ மக்கள பார்த்தா முட்டாள் மாரி தெரியுதா? ஒருத்தவங்க கொல்ல வந்தா அவங்களால ஓடத் தெரியாதா? அவங்கலாம் ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாங்க. நீ தான் அத ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாரி இங்க ஹீரோ சொல்றான். ஓவரா யோசிக்காதன்னு ஹீரோயின் சொல்றா. நானே போய் விளக்க தேடிக்கிறேன். ஒரு மண்ணாங்கட்டி என் கூட வர தேவையில்ல அப்படின்னு சொல்லையில, எங்க போற நில்லு அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றான். இப்ப போய் நீ தேடினா மட்டும் விளக்கு கிடைச்சிருமா? நீ என்ன இன்னமும் வந்து லின் நாட்டுக்குள்ள தான் அந்த விளக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படி கிடையவே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் லேம்ப் என்னோடது. அது எங்க இருக்குன்னு சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அதை என்னால உணர முடியும். எவ்வளவோ சக்தி வாய்ந்தவங்க இருக்காங்க. யார் எடுத்துட்டு போய் அத மறைச்சு வச்சு அது சக்தி வெளிய வராத அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, அது 1 வருஷமா அது எங்க இருக்குன்னு என்னால கண்டே பிடிக்க முடியல. இதுதான் உண்மை. இதுக்கு மேல என்ன நம்பலன்னா, தயவு செய்து நீ போய் தேடுறதா இருந்தா தேடிக்கோ. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ தேடினாலும் அது கிடைக்காது. அப்படின்ற மாரி இங்க ஹீரோ சொல்லையில, ஹீரோயின் நினைக்கிறா, இவன் தான் அதோட ஓனர். அப்படி இருக்கையில இவனுக்கே வந்து தெரியலன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து சொல்றா. சரி இதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து ஒரு 2 நாள் தான் உங்க கூட இருப்பேன். அதுக்கப்புறம் உங்க கூட நான் இருக்கவே மாட்டேன். நீங்க இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னைய விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே கூடாது. அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லையில, சரி ஓகே அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு கைய பிடிக்கிறான். அட பாவி பேசிட்டு இருக்கையில தொடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லபக்குன்னு கைய பிடுங்கிட்டு, ஒரு லிமிட்டோட என் கூட இருந்துக்கோ அப்படின்ற மாரி ஹீரோயின் கத்திட்டு போறா. இங்க ஜியாங் அவங்கள தான் காட்டுறாங்க. எங்கேயோ பயணம் பண்ணிட்டு வரையில ஒரு டீ குடிக்கிறதுக்காக ஒரு விடுதியில உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்க அப்பா கூட்டிட்டு போய் சொல்றாரு, உனக்கு வந்து ஜியாங்கே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நீ பெரிய பையன் ஆயிட்டா இனிமே உன்ன கட்டுப்படுத்த நான் விரும்பல. உன்னோட விருப்பம் எல்லாமே. இனிமே உங்க அப்பா உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க ஜியாங்கே அம்மா சொல்றாங்க, உன்னை எல்லாரும் இளவரசின்னு சும்மா பேருக்கு தான் கூப்பிடுறாங்க. எப்ப வேணா அந்த பட்டத்த தூக்கி போட்டு நம்மளோட அதிகாரத்த அவங்க புடுங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ ஜியாங் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயி அவன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின வந்து கூட்டிட்டு வந்து ஹனிமூனுக்கு வந்த மாரி சாக்லேட் வாங்கி குடுக்குறான் ஹீரோ. கேட்ட சாப்பாடுலாம் வாங்கி குடுத்துட்டு 2 பேரும் வந்து ஏதோ ஸ்வீட் பன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஹீரோயினுக்கு அந்த ஸ்வீட் பன் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஹீரோவுக்கும் குடுக்கையில, இது வந்து ஹெல்தியே கிடையாது. இந்த கருமத்த எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு திட்டையில, இதோட அருமை உனக்கு என்னடா தெரியும்? இது எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் தெரியுமா? சரி உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். உங்க அப்பா, அம்மா இறந்து போயிட்டாங்க. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அந்த மந்திர விளக்க எடுத்துட்டு வந்தா கூட அவங்கள எல்லாரையும் நீ திரும்ப கொண்டுட்டு வர முடியாது. அப்புறம் எதுக்கு அந்த மந்திர விளக்கு எடுக்கணும்னு இப்படி துடிக்கிற? உன் மக்கள காப்பாத்துறதுக்காக தானான்னு சொல்லையில, ஆமா அவங்க இறந்து போயிருந்தா என்ன? அவங்க வானத்துலேருந்து என்ன பார்த்துட்டு இருப்பாங்க. நான் செய்ற செயல பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மக்கள் மனசுல நான் ஒரு பிரின்சஸாவாவது அட்லீஸ்ட் நிலையா இருப்பேன். என் நாட்டு மக்களுக்கு அவங்களோட பிரின்சஸ் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியாவது அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டே இருக்கையில, அப்படியே அங்க சாப்பிட்டுட்டு இருக்கையில, அங்க ஒரு கதை சொல்றவரு கதை சொல்லிட்டு இருக்காரு. அங்க எல்லாரும் போகையில, அது ஒரு இம்மோர்டலும், ஒரு ஏஞ்சலும் லவ் பண்ணாங்க அப்படின்ற மாரி ஒரு கதைய சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் என்ன எண்டிங் ஸ்டோரி வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கையில, ஹீரோவும் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, இதுக்கு சேட் எண்டிங் தான் வரும் பாரேன். எப்படி ஒரு ஃபேரியும், ஒரு இம்மோர்டலும் லவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவ சொல்லையில, இந்த பொம்பளைக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லன்னு சொல்லிட்டு, அங்க எமோஷனலா கேட்ட ஸ்டோரி கேட்டுட்டு இருந்த எல்லாருமே ஹீரோயின போட்டு முட்டைய தூக்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் ஓடி போய் ஒரு இடத்துல கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எங்க போனா அந்த பொம்பள இன்னைக்கு அடிச்சே கொன்றுறணும்னு பேசிட்டு இருக்கையில, ஹீரோ வந்து ஹீரோயின ரொம்ப க்ளோஸா பார்க்குறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது இல்லையா? அதனால சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே உட்காந்துட்டு, உங்களுக்கு காயங்கள்லாம் எப்படி இருக்கு? அப்படின்னு கேட்கையில, இப்ப பரவாயில்ல அப்படின்ற மாரி இவ சொல்றா. அதுக்கப்புறம் இப்ப நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி இவ பதட்டத்துல கேட்கையில, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, எதுக்காக உங்க ஹார்ட் பீட் இவ்ளோ ஸ்பீடா அடிக்குது? அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்குறா. அது என் ஹார்ட் பீட் இல்ல, உன் ஹார்ட் பீட். இம்மோர்டல்ஸ்க்குலாம் ஹார்ட் பீட்டே இருக்காது. அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லி நல்லா நோஸ் கட் பண்ணி விட்டுர்றான். நம்ம இதயமா இவ்ளோ ஸ்பீடா அடிக்குது? அப்படின்ற மாரி ஹீரோயின் பதட்டமா உட்காரையில, ஹீரோயின் 2 பேரும் கிஸ் பண்ற மாரி க்ளோஸா வராங்க. அப்படியே வந்துட்டு இருக்கையில நம்ம ஹீரோயின் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹீரோவுக்கு செம்ம காண்டாகுது. இவர் என்ன பண்றது? சோத்து மூட்டை அப்படின்ற மாரி மனசுல நினைச்சுட்டு கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு சாப்பாடு இடத்துல. சோத்து மூட்டை மாரி சாப்பிட்டுட்டு இருக்கா பயங்கரமா. ஹீரோ செம்மையா காண்டாறாரு. 1000 வருஷம் லவ் பண்ண கொஞ்சமாவது நெருங்க ஒரு ஆளா பாரேன். அப்போ அங்க ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப வந்து அங்க கடைக்காரர் வந்து, இங்கெல்லாம் வரக்கூடாது. இவங்களுக்கு இதே தொல்லையா போச்சு அப்படின்ற மாரி திட்டிக்கிட்டு இருக்கையில, நான் லியோனாட்ட சார்ந்தவன். எல்லா ஊர்லயும் தொரத்தி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லையில, இங்க ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாகுது. அவகிட்ட பணம் சுத்தமா இல்ல. ஹீரோ எந்திரிச்சு அவனோட அவல முத்த எடுத்து அந்த அவனுக்கு போடுறாங்க. போட்டும் உன் வாழ்க்கைய பார்த்து இத வச்சு வாழ்ந்துக்கோ. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு முன்னாடி தயவு செய்து வந்து அழுகாத. இந்த பொண்ணுக்கு லியோ நாட்டு மக்கள் வந்து வருத்தப்பட்டா சுத்தமா புடிக்காது அப்படின்ற மாரி சொல்றான். சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான், நீ பாட்டுல கூலா பவுல் நெறைய உட்காந்து நூடுல்ஸ தின்னுட்டு இருக்கியே, அந்த திங்கிற நேரத்துல உன் ஆளுங்கலாம் கொன்னுட்டா நீ என்ன செய்வ? அப்படின்னு சொல்லையில, சரி நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நான் வேணா உங்களோட பேர்ல ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு எதுவும் தேவையில்ல. என்கிட்ட இருந்தது 2 பேர்ல் தான். அது 2த்தையுமே
வந்து நம்ம தங்குற விடுதிக்கு ஒண்ணு, உங்க ஆளுக்கு ஒண்ணு நான் குடுத்துட்டேன். அதனால என்கிட்ட சுத்தமா இப்போ காசே கிடையாது. நம்ம இன்னும் 1 மாசம் இங்க தங்கி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது." அப்படின்ற மாரி இங்க ஹீரோ சொல்லையில, இங்க ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. "எப்படி நீ அப்படி சொல்ல போச்சு? நீ வந்து திரும்ப வந்து என்னைய வந்து டாமினேட் பண்ணி இங்கேயே இருக்க வைக்கலான்னு பார்க்குறியா உன் கூட? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன்." அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் செமையா காண்டாயிட்டு இருக்கா. ஆதி வந்து சாத்தான்கள வணங்குற இடத்துல வந்து இருக்கா. அப்போ ஒரு வயசானவர் வராரு. அவர் வந்து கேட்குறாரு, "எனக்கு வந்த செய்தி உண்மதானா? நிஜமாலே நீ பார்த்தது அவன தானா? உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா?" அப்படின்னு கேட்கையில, "ஆமா, நான் அந்த இடத்துல இருக்கையில, அவன் தான் வந்து அந்த கண்ணாடி மூலியமா வந்து அவன் கூட என் கூட சண்டை போட்டவன் அவன் தான். எனக்கு நல்லா தெரியும்." அப்படின்னு கேட்கையில, "லியோ நாட்ல நீ போர் தொடுத்து போவையில, அவன் தான் வந்து உன்ன தாக்குனானான்னு?" கேட்கையில, "ஆமா, லியோ நாட்ல நான் போர் தொடுத்து போவையில, அவன் தான் என்ன தாக்குனான். எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பார்த்தவன், அப்ப பார்த்தவன்லாம் ஒரு ஆள் தானா? முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்கையில, "ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் நல்லா ஹேண்ட்ஸமா இருப்பான்." அப்படின்னு மாரி இவன் சொல்றான். "சீக்கிரம் அவன கண்டுபிடிங்க." அப்படின்ற மாரி இவன் ஆதி சொல்லையில, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டுபிடிச்சிடலாம்." அப்படின்ற மாரி இந்த வயசானவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த வயசானவருக்கு வந்து நம்ம லார்ட் ஜூவ பத்தி ஏதோ தெரியும் போல இருக்கு. "சீக்கிரமா ஒரு நல்ல செய்தி அவன பத்தி நான் உங்களுக்கு தூது அனுப்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க ஹீரோ என்ன பண்றான்னா, "என் ரூம் லாக் ஆயிருக்கு. உன் ரூம்ல நான் தூங்கிக்கிறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்லையில, "தயவு செய்து உங்க ரூமுக்கு போங்க." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. "நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு" சொன்னோனே ஹீரோ வெளிய போறான். "இந்த குளுர்ல போய் நான் அடிபட்ட உடம்போட வெளிய படுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. "சரி உள்ள வாங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது." அப்படின்னு இவ சொல்றா. இவன் சொன்னதும் போதும் ஹீரோ வந்து உடனே கதவ அடைச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்து, "சரி நாம 2 பேர் தூங்கலாமா? எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு." அப்படின்ற மாரி சொன்னோனே, உன்னோட பெரிய இம்சையா போச்சுன்னு நெனச்சிட்டு இருக்கையில, இங்க இந்த கிழவன் என்ன பண்றான்னா, ஏதோ ஒரு பச்சை கலர்ல ஒரு சக்திய பயன்படுத்தி நெறைய சாத்தானுங்கள வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட. அதுவும் காட்டு வழியா கடந்து அப்படியே ஹீரோ கிட்ட போகுது. இங்க ஹீரோயின் பக்கத்துல ஹீரோ ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு, டக்குனு அந்த சாத்தான்ங்க என்ன பண்ணுதுங்கன்னா, ஹீரோவுடைய முத்திரைக்குள்ள வந்து பாயுதுங்க. அதுக்கப்புறம் அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. தீய சக்தி ஃபுல்லா அவன வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு தெரியாம அப்படியே வந்து அமைதியா அந்த இடத்த விட்டு காலி பண்றான். ஆனா ஹீரோயின் அவன் போனத கவனிச்சு அவ கண்ணு முழிச்சு பார்த்துடுறா. ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் என்ன பண்றான்னா, காட்டு வழியா ஹீரோவ தேடி வாரா. ஹீரோ வந்து அங்க உட்காந்துட்டு அவன் முத்திரைகள மேம்படுத்தி அந்த தீய சக்திய தான் உடம்புலேருந்து வெளிய அனுப்பணும்னு அவன் ட்ரை பண்றான். ஹீரோயின் பக்கத்துல நெருங்கிட்டா. அப்படியே நின்று எங்க ஹீரோ அப்படின்ற மாரி தேடுறா. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹீரோயின வந்து ஹீரோ எதுவும் தாக்குறாரா? கெட்ட சக்தி இருக்கனால அப்படின்றத பார்க்கலாம்.